கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களில் யாதொருவனுக்கும் கசப்பான வேர் முளைத்திருந்தால் அதை பிடுங்கி எறிந்து போட்டுருங்க. அது 3 விளைவுகளை கொண்டு வருகிறது. ஒன்று, தேவனுடைய கிருபையை இழக்க வைக்கிறது. இரண்டாவது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலகத்தை உண்டாக்குகிறது. மூன்றாவது, அநேகரை தீட்டுப்படுத்த உதவி செய்கிறது. இந்த 3 காரியங்களும் இந்த கசப்பான வேர் உள்ளத்தில் இருந்து அது கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த காலவேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 19, 20, 21 பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகளில் வருகிறது. இவைகளெல்லாம் சண்டைகளும் கலகங்களும் முரட்டாட்டங்களும் விக்கிரக ஆராதனைகளும் எதனால் வருகிறது? இப்படி கசப்பான வேர் உங்கள் உள்ளத்திலே வரும்போது சண்டைகளும் பகைகளும் வைராக்கியங்களும் கோபங்களும் வருகிறது. இதை நாம் எப்படி களைந்து போட வேண்டும்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குரு இருந்தார். அந்த குருவுக்கு ஒரு சீசன் இருந்தான். அந்த சீசனோடு அழைத்து கொண்டு அந்த குரு சீசனை அழைத்து கொண்டு வெளியே போகிறார். அங்கே போகும்போது அந்த குரு சொல்லுகிறார், தம்பி, இந்த சின்ன செடியை பிடுங்கி போடு அப்படிங்கிறார். அவன் டக்குன்னு பிடுங்கி போட்டான். ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு பெரிய செடி இருக்குது, அந்த செடியை பிடுங்கி போடுப்பான் அப்படிங்கிறார். அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடுங்கி போட்டான். மூன்றாவது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு பெரிய மரம் இருந்தது, அதை பிடுங்கி போடுப்பான் அப்படின்னா அதை அவனால் பிடுங்க முடியலாம், அடு போட்டு அடைக்கிறான். ஏன்? அவர் சொல்கிறாரு, எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு கசப்பும், எந்த ஒரு பகையும், எந்த ஒரு பாவமும் சின்னதாக இருக்கும்போதே அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக பிடிங்கி போட்டுடலாம். பார்த்தீங்களா? சின்ன காரியமாக இருக்கும்போதே அதை எடுத்து போட்டுருங்க. அப்படி தான் என்னுடைய கார் ஒரு நாள் மரத்தடியில் நிறுத்தி வச்சுருந்தேன். அந்த காக்கா எச்சம் போட்டுருச்சு. அதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு படாத பாடுபட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அது தண்ணி ஊற்றி அதை தேய்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிலாம் இருக்கும்போது தேவ ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போயிடுவார். தேவனுடைய ஆவியை நாம் உள்ளத்தில் இருக்கும்போது அவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்ய வேண்டாம். ஒரு முறை வேதத்திலே ரூத்தின் புத்தகத்தில் 1:20 நகோமி எப்படியாக சொல்லுகிறார், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். ஏன் அவளுடைய வாழ்க்கையில் கசப்பு வந்தது? செழிப்பான இடமாக இருந்த எருசலேமில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சத்தில் புருஷனை அழைச்சிட்டு பிள்ளைகளை அழைச்சிட்டு மோவாப்புக்கு, அது விக்கிரகம் நிறைந்த தேசம், சபிக்கப்பட்ட தேசம், அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போய் மோவாப் ராஜாவுடைய வீட்டிலே சம்பந்தம் கலக்கிறார்கள். இது தேவனுக்கு பிடிக்கலை. அங்கே மாமனார், அங்கே 2 கணவன்மார்கள் எல்லாம் இழந்த நிலையிலே அங்கே திரும்பி ரிட்டர்னில் வராங்க. சர்வ வல்லவர் உண்மை உத்தமமாக இருந்த ஜனங்களை, பஞ்சத்தில் உத்தமமாக இருந்த ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார். அதை அவள் அங்கிருந்து பார்த்தாள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் தேவன் வல்லமை உள்ள தேவனை அறிந்தாள். தேவனை விட்டு தூரமாய் வந்து விட்டோமே, இனி நான் திரும்பி மறுபடியும் அவரிடத்தில் போவோம். நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் எங்கேயும் அலைந்து திரிவதில்லை என்று எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுங்கள். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான். தகப்பனுக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் கசந்து அழுது அப்பா கிட்ட வந்தான். பேதுரு அவன் தேவனை மறுதளித்ததுனால அவன் மனம் கசந்து அழுதான். கசப்பெல்லாம் வெளியில் கொட்டினான். நீங்களும் அவ்வாறு செய்த தவறுக்கு மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். நகோமி அங்கே ரூத்தை அழைத்து கொண்டு அங்கே பட்டணத்துக்கு வரும்போது, எருசலேமுக்கு வரும்போது, ரூத்து நிமித்தம் நகோமியுடைய வாழ்க்கை, குடும்பம் கட்டப்பட்டது. காரணம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத்து சொன்னா பாரு. இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை தருவேன் என்று ரூத்து நிமித்தம் நகோமியுடைய குடும்பம், வாழ்க்கை எல்லாம் கட்டப்பட்டது. இன்றைக்கு உங்கள் குடும்பம் கட்டப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்னாள் சாபம் நீங்க அவள் மனம் கசந்த ஆலயத்தில் போய் அழுதாள். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு மனம் கசந்து அழுங்க. தேவனுடைய இழந்த கிருபை, இழந்த சமாதானம், இழந்த நிம்மதி, இழந்த சொத்து எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, அவர்கள் தேவைகளை சந்தியும். ஆண்டவரை, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவருடைய பாவங்களை மன்னியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும்,
வியாதி பலவீனம் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you.